விருதுநகர் அருகே நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 25 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயங்கர அதிர்வுடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று செயல்பட்ட பட்டாசு ஆலையில் குறுகிய அளவிலான இடத்தில் அதிக தொழிலாளர்கள் வேலை செய்ததே விபத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. தலைமறைவான ஆலை உரிமையாளரை போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு அதிகாரியாக கோபால் ராவ் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விருதுநகர் அருகே நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 25 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார். உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.